மேஷ ராசியை என்ன விஷயங்கள்லாம் கோவப்படுத்தும், என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தால் அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, மேஷராசி பெண்களை என்ன மாதிரி விஷயங்கள் கோவப்படுத்தும், என்ன மாதிரி பிஹேவியர் ஒரு பையன் பண்ணான்னா அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க பிரேக் பண்ணுவாங்க, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே அவங்க போக மாட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நீ எங்கே இருக்க, நீ என்ன பண்ணுற, அது போன்ற கேள்விகள் கேட்குறவனை மேஷராசி பெண்களுக்கு பிடிக்காது. மேஷராசி பெண்கள் அதிகப்படியான ஃப்ரீடம்ஸை எதிர்பார்க்கக்கூடியவங்க. ஒருத்தர் தொடர்ந்து நீ ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, உங்க கூட யார் இருக்கா, இந்த போன்ற கேள்விகள் கேட்பவனை மேஷராசி பெண்களுக்கு பிடிக்காது. இதற்காகவே ஒரு பையனை பிரேக்கப் பண்ண பொண்ணு எனக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ நெவர் அவங்க ஃப்ரீடமாக அவங்கள ப்ரைவசியை விட்டுருங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரைவசியை எதிர்பார்ப்பாங்க. அந்த ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக போய் உக்காந்தீங்க அப்படின்னா மேஷராசி பெண்களுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. இந்த இண்டிபெண்டன்ஸ் விஷயம் பேசும்போதே நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். மேஷராசி பெண்கிட்ட போய் இந்த ட்ரெஸ்ஸு போடு, இந்த ட்ரெஸ்ஸு போடாத, புரியுதுங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தன் பேசினா இவங்க கூட பேச, அவங்க கூட பேசாத, அதெல்லாம் ஒரு பொண்ணு அவங்க பேசவே கூடாது. மேஷராசி பெண்ணை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா யூ சப்போஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பொண்ணு ரொம்ப டாமினன்ட், நீங்கள் டாமினன்ட் கிடையாது. அந்த பொண்ணு ஒரு உலகத்தில் வாழும், அவளுக்கு பிடித்த மாதிரி தான் வாழும். நீங்கள் போயிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணுடைய ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீடம் தான் மிக முக்கியமான விஷயம் மேஷராசி பெண்களுக்கு. அது கெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரித்திக் ரோஷனாக இருந்தாலும் உங்கள் பொண்ணு அந்த பொண்ணு உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்காது. அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதை தான் வியர் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு. அதோட ஃப்ளோவில் நீங்கள் அவளை விட்டுறது பெட்டர். இல்லை நான் இதுக்கு மேலே டாமினேட் பண்ணுவேன், எனக்கு இது பிடிச்சது இது பிடிக்காதுன்னெலாம் அந்த பொண்ணுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்களே கான்ஷியஸாக அதை பார்த்துக்கோங்க. மேஷராசி பெண்கள்கிட்ட இருக்கிற குட் குவாலிட்டி என்ன அப்படின்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. இந்த வழவழா குழவழான்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஷார்ப்பாக இருக்கும் அவங்க வார்த்தைகள். அதே போல் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பையனை தான் அவங்க நேசிப்பாங்க. நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, அந்த கதையை ரொம்ப அநாயகமாக சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கதையை வெட்டு ஒன்று துண்டு வராமல் மாரலுக்கே வராமல் என்னென்னவோ சுற்றி 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 சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேஷராசி பெண்ணு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கதையும் கேட்காது, உங்கள்கிட்ட பேச்சும் பண்ணாது, உங்களை பார்த்தாலும் திருச்சி ஓடும். மேஷராசி பெண்கிட்ட நீங்கள் கதை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சிறந்த கதை சொல்லியாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் உண்டு. ஷார்ப்பாக என்ன சொல்லுறீங்களோ அதை சொல்லிடணும். சுற்றி சுற்றி தேவையில்லாத கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வராதிங்க, தேவையில்லாத இன்சிடென்ட்ஸை கொண்டு வராதிங்க. ஸோ வாட் எவர் ஐம் சேயிங் இஸ் மேஷராசினா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். மேஷராசி பெண்களிட்ட பேசணும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுகிற பையனை தான் உங்களுக்கு பிடிக்கும்.